தருமபுரி பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள வணிகர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் பழைய பேருந்து நிலையத்திலேயே பேருந்துகள் இயக்க கோரி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரியில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கடந்த 5ஆம் தேதி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இதனால் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான 200 கடைகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள 1500க்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்கள், வணிகர்கள், சிறு வியாபாரிகள் மற்றும் நகராட்சியின் நலனை கருத்தில் கொண்டு திருவண்ணாமலை, திருப்பத்தூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி மார்க்கமாக செல்லும் பேருந்துகளை பழைய பேருந்து நிலையத்திற்கே கொண்டு வர வேண்டும் என பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி தலைமையில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி நகரத்துக்குட்பட்ட பேருந்து நிலையம் இது. இந்த பேருந்து நிலையத்தில் வியாபாரிகளும் பொதுமக்களும் கடந்த 50 ஆண்டு காலம் இந்த இடத்துல நிர்வாகம் செய்திருக்கிறார்கள். பல குடும்பங்கள் இங்கே பொழைத்திருக்கிறது. அதனால் இப்போ புதுசாக பஸ் ஸ்டாண்டு கட்டி ரெட்டிலி பஞ்சாயத்தில் புது பஸ் நிலையம் கட்டப்பட்டிருக்குது. பஸ் நிலையம் மாற்றப்பட்டிருக்கிறது. நகரத்துக்கு தேவையானவைதான். ஆனால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும். பஸ் நிலையம் மாற்றிய பிறகு இந்த நகரமே வெறிச்சோடி போய்விட்டது. பஸ் நிலையத்தில் அன்றாடம் தொழில் செய்வரெல்லாம் மிகவும் பாதித்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி எங்கள் மாவட்ட முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் எங்களுடைய மாவட்ட செயலர் 2 நாட்களாக பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், புதிய பேருந்து நிலையத்திற்கு அனைத்து பஸ்களும் செல்கிறது. ஆனால் பெண்ணாகரம் சாலையில் அரூர் சாலையிலிருந்து செல்கிற பஸ்ஸும், திருப்பத்தூரிலிருந்து செல்கிற பஸ்ஸும் பெண்ணாகரம் சாலையில் செல்லும் பொழுதும், புதிய பஸ் நிலையத்திலிருந்து நகரத்திற்கு வருகிற சேலம் பஸ், கிருஷ்ணகிரி பஸ்லாம் வருகின்ற பொழுது அந்த பெண்ணாகரம் சாலையை மிகவும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது. போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிற காரணத்தினால்தான் தான் பஸ் நிலையத்தையே வெளியிலே கட்டப்பட்டது. வெளியிலே பஸ் நிலையத்தை கட்டப்பட்டவுடன் மீண்டும்